ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரக தண்ணியை அதிகமா குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அண்ட் யாரெல்லாம் சீரக தண்ணியை அவாய்ட் பண்ணலாம், எந்தெந்த மாசத்துலலாம் சீரக தண்ணி குடிக்க கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீரக தண்ணியை நம்ம அளவா குடிக்கிறதுனால நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. இதையும் நம்ம ஏற்கனவே சில வீடியோஸ்ல பார்த்திருப்போம். பட் இது அளவுக்கு அதிகமா நம்ம குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெஞ்செரிச்சல் வர்றதுக்கான பாதிப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொன்னு ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. அண்ட் லோ பிளட் சுகர் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி சீரக தண்ணியை அளவுக்கு அதிகமா நீங்க குடிக்கிறதுனால இன்னும் நிறைய பாதிப்புகள் இதனால வர்றதுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா ஒரு கிளாஸ் சீரக தண்ணி டெய்லியும் நீங்க குடிக்கிறதே ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலயுமே ஒரு சில மாசத்துல இந்த சீரக தண்ணியை நீங்க குடிக்க கூடாது, இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரக தண்ணியை மோஸ்ட்லி நீங்க குடிக்கும் போது ஒரு சூடான மிதமான சூட்ல இருக்கக்கூடிய சீரக தண்ணியை நீங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான வீடியோல உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.